குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். இக்கதையின் தலைப்பு கடைசி நேரத்திலும் வெற்றி சாத்தியம். அகிலன் ஒரு சாதாரண மாணவன். படிப்பில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் கவனக்குறைவால் படிப்பை பிந்தெடுத்தினான். இப்போ கற்றுக்கொள்ளாம இருந்தாலும் பரவாயில்லை, கடைசி நேரத்தில் படிச்சா போதுமே என்று நினைத்தான். காலம் ஓடியது. 12ஆம் வகுப்பு தேர்வு வந்துவிட்டது. பாடங்கள் எல்லாம் குவிந்து கிடந்தன. ஒரே நாளில் எல்லாம் படிக்க முடியுமா? பயம், மன அழுத்தம், நம்பிக்கை குறைவு. ஒரு சின்ன உண்மை, பெரிய மாற்றம். ஒரு நாள் அவன் பள்ளி ஆசிரியர் மாணிக்கம் செய்யா அவனிடம் வந்தார். அகிலன் விழித்துக் கொண்டிருந்த முகத்தை கண்டார். நீ என்ன நினைக்கிறாய் அகிலா? வெற்றி பெறுவது கடினமா? ஆமாம் ஐயா, நான் இப்போது படிக்க ஆரம்பித்தால் எப்படி எல்லாம் கற்றுக்கொள்ள முடியும்? இனி நேரம் இருக்காது. அதற்கு ஆசிரியர் மாணிக்கம் சிறிய கதையை சொன்னார். ஒரு வீரர் போரில் தோல்வியுற்றார், எல்லோரும் அவனை பயப்படுகிறார் என்று பேசினர். ஆனால் அவர் மறுநாள் மீண்டும் போருக்கு தயாராகினார். ஒரு சிறிய முயற்சி கூட ஒரு பெரிய வெற்றியின் ஆரம்பமாகலாம். நீயும் இப்படித்தான். கடைசி நேரமாக இருந்தாலும் உன் முழு முயற்சியை கொடுத்தால் வெற்றி உன்னுடையது. அந்த நாள் அகிலன் தீர்மானித்தான். இன்னும் 1 மாதம் இருக்கிறது. நான் என்னால் முடிந்தவரை படிக்கப் போகிறேன். அவன் ஒரு திட்டம் வகுத்தான். முக்கியமான பாடங்களை முதலில் படிக்கலாம். ஒவ்வொரு நாளும் 4 முதல் 5 மணி நேரம் பயிற்சி செய்யலாம். முந்தைய ஆண்டு கேள்வி தீர்வுகளை முயற்சி செய்யலாம். முடிந்தவரை எழுத்து பயிற்சி செய்யலாம். தேர்வு நாள். அவன் படித்த எல்லாமே தேர்வில் வந்தது. நம்பிக்கையுடன் எழுதி முடித்தான். முடிவுகள் வந்ததும் அவனுக்கு முதல் தரம். அவன் புரிந்து கொண்டது. விழுந்து விட்டேன் என்று விட்டுவிட வேண்டாம். கடைசி நிமிடங்களில் கூட நாம் மாற்றம் செய்யலாம், வெற்றி பெறலாம். நீங்களும் வெற்றி பெறலாம். இப்போதே ஆரம்பியுங்கள். சிறிய முயற்சிகளும் தினசரி பயிற்சிகளும் பெரிய மாற்றம் தரும். நம்பிக்கை வேண்டும், தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். கடைசி நேரத்திலும் வெற்றி சாத்தியம். உங்களால் முடியும். இந்த கதையை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எனது அன்புக்குரிய குழந்தைகளே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு இன்னும் நல்ல கதைகளை கூறி உங்கள் மனம் மகிழ செய்ய சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை தட்டிவிட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.